வணக்கம். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. எல்லா நாளுமே நமக்கு மகளிர் தினம் தான். ஏன் இன்றைக்கி மட்டும் நம்ம கொண்டாடுறோம்? இந்த நாளை கொண்டாட்டமாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் உழைக்கும் பெண்கள், அவங்களுடைய ஊதியம் சரியாக இல்லை, அவங்களுக்கு சரியான எந்த விதமான சம உரிமையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு 19ஆம் நூற்றாண்டில் நிறைய பெண்கள் இறங்கி போராடினாங்க. அதனுடைய தாக்கம் தான் பல நாடுகளில் வெடிச்சது. அதுக்கப்புறமா ஐநா சபையில் மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. வெளிநாடுகள் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டிலையுமே சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஒரு சாதாரண இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்ததுன்னு இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம கிராமங்கள்லாம் சாமி இருக்கும், எல்லா நாளுமே நம்ம கொண்டாடுவோம், நம்ம கோயிலுக்கு போவோம். ஆனால் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் மட்டும் அந்த கிராமமே சேர்ந்து அந்த திருவிழாவை நம்ம கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். அது மாதிரி தான் இந்த மகளிர் தினமும். பெண்கள் எவ்வளோ ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் எடுத்து பாருங்கள், பெண்களுக்கு எதிராக எவ்வளோ கொடுமைகள் நடக்குது அப்படின்னு. அதுக்கு பெண்களே நம்ம காரணமாக இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்ம மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஆண் பிள்ளை கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனுக்கு மனைவி முக்கியமாக இருக்கும் பொழுது மாமியாராகிய நமக்கு நிறைய பொறாமை போட்டிலாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே முக்கியம் அப்படின்னு நினைக்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். குறிப்பாக அவங்கவுங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெண் நம்மளை நாமே முதல்ல தற்காத்துக்கணும். நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்ம நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு நம்ம முதல்ல நினைக்கக்கூடாது. எல்லாரையுமே நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்னா, எல்லாருமே தவறு செய்வாங்க அப்படிங்கிறத நம்பணும். எல்லாருமே ஒரு சில கட்டத்தில் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்பணும். எல்லா நாளுமே நம்ம தான் மற்றவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்க மாட்டோம், இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதே மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம வச்சிக்கூடாது. ஆனால் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம டெய்லியுமே அதை மன உறுதியோடு நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் சாதிக்கலாம். இது என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.